விஜய்க்கு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், சார் நாங்கள் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க சார்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் வந்துட்டு பாப்பாவை அழைக்க வருவீங்கல்ல, அப்போ திரும்ப கூட்டிகிட்டு போகிறப்போ உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் மேடம் காவேரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோஸ், ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறேன். சார் நீங்கள் அது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஃபோட்டோஸ், உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வேணுங்க சார். அதனால தான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்டியன் சொல்லி போட்டிருப்பீங்களா, அங்கே கார்டியனுடைய ஃபோட்டோஸும் சேர்த்து கொண்டு வரணுங்க சார்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி ஓகேங்க ஈவினிங் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அடுத்த வந்துட்டு ஈவினிங் போகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு வாட்ச்மேன் சொல்கிறாங்க, என்னங்க சார் இந்த ஸ்கூல் விடலைங்க சார், இதுக்கு முன்னாடி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இன்றைக்கி ஏதோ பர்சனல் டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வர சொன்னாங்க, ஃபோன் பண்ணி தான் அவங்க தான் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா சார், சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் போய் அங்கே போய் பிரின்சிபல் ரூம் முன்னாடி போய் கேட்குறாங்க, எங்கே போய் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது காவேரின்னு சொல்லிட்டு ஒரு இன்சார்ஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியா, காவேரிங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க போல, நம்ம பொண்ணு பேரும் காவேரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. என்ன சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் பொண்ணோடைய பேர் கூட காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் பார்க்க போகிற மேடமுக்கும் வந்து புது அட்மிஷன் தான், நீங்களும் புது அட்மிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் இப்போ தான் அவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே மேலே கிளாஸுக்கு போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி 2வது கிளாஸ் அங்கே போய் பாருங்கள், அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் போகிறாங்க. அங்கே போனோன்னு ஸ்டாஃப்ஸ் ரூம் தான். அங்கே உள்ளே போய் என்ட்ரு ஆகிட்டு இங்கே காவேரிங்கன்னு யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெளியில் இருக்க ஒரு ஸ்டாஃப்ட்ட கேட்குறாங்க. அதை உள்ளே புதுசாக இப்போ தான் நியூவாக அப்பாயின் ஆகியிருக்காங்க, அந்த ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து திருமண வாக்கில் உட்காந்துருக்காங்க. காவேரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுனது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. திரும்பணுன்னு காவேரி பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி போய் அப்படின்னு நின்றாரு. காவேரி நீயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றுமே பேசாமல் அப்படியே வந்துட்டு, என்ன சார் நானான்னு கேட்குறீங்க, புரியல சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு, என்ன சார் என்ன இவங்களை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுமாங்க, என் ஒய்ஃபுங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆக்சிடெண்ட்டில் 2 பேத்துக்குமே சரியாக அடிபட்டுருச்சு. நான் அதுக்கப்புறம் கண் விழிச்சு பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ்லாம் தான் இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க காவேரி வந்துட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு. இப்போ என் கண் முன்னாடி நிற்கிறாங்க. காவேரி நீ உங்கள் பேர் காவேரி தானே, உங்கள் அம்மா பேர் சாரதா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா பேர் சாரதா தான், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என் பேர் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய், ஓ அதனால தான் எனக்கு இந்த விஜய்ங்கிற பேர் கேட்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதா, ஒரு வேளை உண்மையாலுமே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. என்ன காவேரி இது என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அழுதுட்டு, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் உண்மை தான், ஆனால் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 3 வருஷத்து விஷயம் எல்லாமே நான் மறந்துட்டேன், ஏன் எங்கள் அப்பா தவறுனது கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு சரிங்க ரிலாக்ஸாக இருங்க, ரிலாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, சார் ஒன்றும் இல்லை சார், அவங்களுக்கும் கொஞ்சம் முடியாமல் இருக்கும் போல இருக்குது, என்னன்னு தெரியல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல இருக்குது, நீங்கள் எதுக்கும் அவங்க வீட்டுக்கு போய் பாருங்களேன் சார், அவங்க அம்மாட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆஃபீஸ் உள்ள போய் கேளுங்க தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்டால் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சார்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து கூட்டிகிட்டு போய் அவருக்கு காவேரியோட அட்ரஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டு நேராக வந்துட்டு அங்கே சாரதா பார்க்குறக்கா வீட்டுக்கு பார்க்குறாங்க. அங்கே ஹாலிங் போர்டு அடிச்சோன்னே, என்ன காவேரி இவ்வளோ நேரமாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தா இங்கே விஜய் நிற்கிறாரு. விஜய் பார்த்தோன்னே, மாப்பிள்ளை நீங்களா, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா, உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நடக்குது, அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நான் இறந்துட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன நடக்குது, இங்கே 2 பேருமே இருக்கோம், ஏன் நாங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் ஏன் இப்படி பிரித்து வச்சிங்க, ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க மாற்றி எதுக்கு இப்படி போய் பேசணும், என்ன தேவை வந்துச்சு அப்படி போய் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கீங்க, அவங்ககிட்ட ஏன் என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கேட்ட விஷயத்தையும் குழந்தைய விட்டு கொடுத்துட்டு வந்த விஷயம் எல்லாத்தையுமே சாரதா ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. நினச்சேன் இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்க தம்பி, எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுதுங்க மாப்பிள்ள, இருந்தாலும் காலத்தோட நேரம், நான் வந்துட்டு காவேரி பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு செத்து தான் பண்ணேன், இவ்வளோ இப்படி 3 வருஷத்தை மறந்துருக்காளே, திடீர்னு ஒரு நாளைக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிவின் மாப்பிள்ளை கூட வந்துட்டு உங்களை தேடி அங்கே வீட்டுக்கு வந்தார், ஆனால் நீங்கள் வீடை ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டு போயிட்டேங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நானும் தான் வந்துட்டு கொடைக்கானல் வரைக்கும் போனேன், நீங்களும் தான் வீடு மாற்றிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் இத்தனை நாள் ஆகி கூட பேத்தி கூட உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணல. அப்போ காவேரி வேலை செய்கிற அதே ஸ்கூலில் தான் இப்போது நம்ம காவேரியும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிப்போ, ஆமாம் நான் பொண்ணுக்கு பேர் கூட காவேரி இருந்தால் வச்சுருக்கேன், அவன் நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் ஒரு தடவை கூட வந்துட்டு என்னை பார்க்கணுன்னு சரி நான் தான் இறந்துட்டேன்னு சொல்லி நினச்சிட்டிங்க, பார்க்கணுன்னு தோணல, ஏன் உங்களோட பேர குழந்தைய வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அம்மா பார்க்கணும்னு கேட்குறப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, உண்மையாலுமே இன்றைக்கி நான் காவேரி
காவேரியை ஸ்கூலில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உயிரே திரும்ப வந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவள் பழைய நினப்பு நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு காவேரி என் கண்ணு முன்னாடி இருக்கா. இனி என்ன ஆனாலும் சரி, அவள் எவ்வளோ விஷயத்த மறந்துருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் அவளோட சேர்ந்து வாழ்றதை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி கொஞ்சம் அவசரப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இதுக்கு மேலே நான் என்ன அவசரப்படுறதுக்கு, 5 வருஷமாக நாங்கள் பிரிஞ்சு இருந்துட்டோம், போதும், இதுக்கு மேலே வந்துட்டு நரக வேதனையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அதாவது ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு பழசெல்லாம் எதுவும் நினப்பு ஞாபகப்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. அவள் உயிருக்கே ஆபத்தாயின்னு சொன்னாங்க. அதனால தான் எதுவும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மாமா இறந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ என் விஷயத்த சொல்கிறதுக்கு என்ன? அது மட்டும் இல்லாமல் அவள் வந்துட்டு விஜய்ங்கிற பேரை கேட்டாவே ஒரு மாதிரி ஆகுதுன்னு வேறு ஸ்கூலில் வச்சு சொன்னால், அப்படி இருக்கிறப்ப என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்கிறப்போ, போதுங்க இதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் மறைக்கவும் வேண்டாம், எதுவும் பண்ணவும் வேண்டாம். காவேரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாள், நான் போய் இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், காவேரி வீட்டுக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப ஆசையாக சந்தோஷத்தோடு வந்துட்டு குட்டி காவேரியை கூப்பிட போகிறாரு. அங்கே போயிட்டு வந்துட்டு காவேரி அழைச்சிட்டு, இன்றைக்கி நம்ம அம்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டேடி சொல்கிறீங்க? இத்தனை நாளாக கேட்டதுக்கு இதாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, சாமிகிட்ட போயிட்டான்ல சொன்னீங்க. இல்லை சாமிகிட்ட போயிட்டு திரும்ப வந்துட்டா. இங்கே பாரு, நம்ம அம்மாவும் இதே ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாங்க, நான் உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு அவசரத்தையாக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா காவேரி வரவே இல்லை, இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ்ஸை பிடிச்சிட்டு மெதுவாக எல்லாம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் காவேரி நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, வரட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காவேரியும் வந்துடுறாங்க. அம்மா, இன்றைக்கி ஸ்கூலில் என்னம்மா நடந்தது தெரியுமாம்மா? ஒருத்தர் வந்திருந்தாருமா, அவர் என்னை பார்த்துட்டு என்னை ஒய்ஃப்னு சொன்னாருமா. என்னம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அப்படியே தலையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏதோ பேசி அனுப்பிச்சி விட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இப்படின்னு திரும்பி பார்க்குற பார்த்தா சோஃபாவில் வந்துட்டு குட்டி காவேரியும் விஜயும் உட்காந்துக்கிற பார்த்தா, அம்மா இவருதாம்மா வந்தார், ஏ பாப்பா நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா, நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம்ல அந்த அம்மா தானே இவங்க, காவேரி அம்மா தானே இவங்க, சாமிக்கிட்ட போனான்னு சொன்னீங்க, வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அத்தை நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் மறைக்க வேண்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய ஃபோன்லேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இதை வாங்கி பார்க்குறாங்க காவேரியும். அப்போ ரொம்ப க்ளோஸாக ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, உண்மையாலுமே உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஃபோட்டோ எடுத்தும் காமிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்கிட்ட எதுவுமே சொல்ல மறைச்சிட்டேன், நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி, ஹாஸ்பிட்டலில் உனக்கு எப்போ ஞாபகம் வரட்டும்னு சொல்லிட்டாங்க, எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தம்பி வந்துட்டு உயிரோடு இல்லைன்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா நீ வாட்டுக்கு நினச்சிட்டு நீ வாட்டுக்கு அப்படியே இருந்துருவியா, என்ன ஏதுன்னு நடக்கிறதுன்னு கூட பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி அது அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடுங்க, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி நீ என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலாம், நீங்கள் இப்போவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காலி பண்ணிட்டு கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டப்போ, அவங்களாம் தாத்தா மட்டும்தான் இருக்காரு, பாட்டி எப்போவோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் அவங்க இறந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பாருங்கள், தயவுசெய்து நீங்கள் கிளம்பி வாங்க, தாத்தாட்ட போய் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சந்தோஷமாக சொல்லணும். அது சரி, தாத்தாவை தானே இந்த தாத்தாவும் பாட்டி தான் இந்த பிளானே பண்ணாங்க, சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஆனால் இனிமேல் நான் வந்துட்டு காவேரியோடு சேர்ந்து வாழ்றது உறுதின்னு சொல்கிறார்.